ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ரீடிங் பார்க்கலாம். நம்பர்ஸ் 1 2 3 இருக்க போகுது. ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து எனி ஒன் நம்பர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமாக வந்து ஒரு ரீடிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது இது வந்து யூனிவர்ஸ் மெசேஜாக எடுத்துக்கலாம், இல்லை உங்களுடைய ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், இல்லை உங்கள் குலதெய்வத்தோட மெசேஜ், உங்கள் முன்னோர்களோட மெசேஜ், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு உங்கள் எனர்ஜிக்கான ஒரு கரண்ட் ரீடிங் ஒரு ரேண்டமாக வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அஸ் யூஸ்வல் நீங்கள் ஃபைல் செலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்டாம்பில் உங்கள் டைரக்ட் ஃபைலுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி டீப் பிரெத் எடுத்துகிட்டு ஸோ நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பைல் 1, அதாவது நம்பர் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பைல் 1, அதாவது இந்த நம்பர் 1 நினச்சவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, அதாவது உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி ஒரு மெசேஜாக இருக்குது. மேபி நீங்கள் வந்து அதாவது பேசிக்கலி நீங்கள் இந்த பைல் 1 செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப அம்பிசியஸாக, அதாவது லைஃப்பில் வந்து எப்பயும் வந்து அதாவது ஒரு லெதர் கிக்காக இருக்க மாட்டீங்க. நீங்கள் எப்பயும் அடுத்தடுத்து ஒரு ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி ஏதாச்சும் அம்பிசியஸாக நீங்கள் பிளான் பண்ணி அந்த கோல்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு லைஃப்பை வந்து ப்ரக்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். இப்போதைக்கு ஏதோ ஒன்று எங்கேயோ சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கரண்ட் கோல் இல்லை. ஸோ அதனால் வந்து அதை நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஆகட்டும், உங்கள் கேரியரில் இருக்கலாம், மேபி இல்லை உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த வேலையில் சம்திங் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி முடிக்க போகிறோம், இது வந்து சொன்ன டைமுக்கு நம்ம முடிக்கணுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்லாம் இருக்கலாம் நீங்கள். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு தூக்கம் இல்லாமல் அதையே நினச்சி உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப ஓவர் திங்கிங்கில் போயிட்டு நான் வந்து என்ன பதில் சொல்ல போகிறேன், இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுமே, இந்த டைமுக்குள்ளே இந்த ஆர்டர் டிஸ்பேச் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி உங்கள் சுச்சுவேஷனுக்கு தக்க நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ப்ராப்ளமில் இருந்து, அதாவது இது ப்ராப்ளம்னு சொல்கிறத விட ஒரு ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் ஒரு டிலே தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது வந்து அனதர் ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே உங்களுடைய இந்த வேலையில் வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். நல்லா அது வந்து ஈஸியாக அந்த வேலையை முடியக்கூடிய அளவில் வந்து நல்ல அதில் வந்து ஒரு ஸ்பீடு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது வரையில் நீங்கள் இப்படியே நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு ரொம்ப உங்களையே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் உடம்பையும் வளர்த்திக்கிட்டு, அதாவது நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க. முதல்ல வந்து நீங்கள் நல்லா தூங்கணும். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இன்னர் ஹீலிங் வந்து தேவைப்படுது. முடிஞ்சால் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஹீலிங் எடுத்துக்கோங்க. செல்ஃப் ஹீலிங் தெரிஞ்சதுன்னா செல்ஃப் ஹீலிங் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. நல்லா நீங்கள் தூங்கி எந்திரிச்சாலே வந்து உங்களுக்கான அதாவது பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஹீல் ஆகும். ஸோ உங்களுக்கு மைண்டில் வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஒரு ஐடியாஸ்லாம் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு தேவையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி வேறு உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னாலும் சரி, இல்லை மந்த்ரா சாண்டிங் பண்ணுறீங்கனாலும் சரி, உங்களுக்கு எது வந்து மனசுக்கு அமைதி கொடுக்குமோ, உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட், அந்த ஹீலிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஹீலிங் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு சின்ன ஒரு பில்கிரிம் ட்ரிப் மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது, நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சை கொடுக்கும் அது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதை பற்றியும் வந்து ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கிற வேலையில் வந்து பாதி வந்து முடிச்சிட்டீங்க. அதாவது அரை கிணறு தாண்டுற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ சம்திங் ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் டிலேனால வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக் உங்கள் வேலையில் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் எதை பற்றியும் வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி வந்து போயிட்டுருக்கக்கூடிய பாதை வந்து கரெக்டு தான். நீங்கள் இப்போதைக்கு இந்த டிலேவை நினச்சி கவலைப்படாமல் நீங்கள் உங்களை வந்து ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மென்டல் கிளாரிட்டியோட நீங்கள் உங்களுடைய ப்ராசஸை வந்து இன்னும் அழகாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த வேலையில் வந்து நல்ல சக்ஸஸ் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்ன வந்து ஒரு அவுட்கம் எதிர்பார்த்தீங்களோ அந்த ஒரு நல்ல பாசிட்டிவ் அவுட்கம், நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் வந்து அது இருக்க போகுது. ஓகேங்களா? வித்தின் 3 வீக்ஸில் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நல்லா வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய
க்ரௌன் சக்கராவும் ரூட் சக்கராவும் வந்து எஸ்பெஷலி வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கிறணும். ஸோ பேசிக்கலி வந்து உங்களுக்கு எல்லா ஆல் ஓவர் பாடி ஹீலிங் வந்து தேவைப்படுது. முடிஞ்சால் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸோ, ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸோ, பிராணாயாமா இல்லை சின்ன ஒரு வார்ம் அப்போ பேசிக் கிரவுண்ட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் டெய்லி பேசிஸாக பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஹீலிங்க்கு வந்து ஃபிசிக்கல் மென்டல் ஹீலிங்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து அது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த சாமியை கும்பிட்டுட்டு வேறு என்ன உங்களுக்கு ப்ராக்டிஸ், அதாவது ஒரு மெடிடேஷன் பண்ண பிடிக்குமா, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கு போக பிடிக்குமா, வேறு என்ன நீங்கள் உங்களுக்கு ஒரு சூதிங் எஃபெக்டை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க கொஞ்ச நாளைக்கு. வித்தின் 3 வீக்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் நல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போவீங்க உங்களுடைய வேலையெல்லாம். ஓகேங்களா? நல்ல சக்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து செட் 1 நினச்சவங்களுக்கான மெசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பைல் 2 நம்பர் 2 நினச்சவங்களுக்கான மெசேஜ் என்னென்னு பார்ப்போம். ரேண்டம் ரீடிங். ஓகே, மேபி உங்களுக்கு வந்து இப்போ லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு அதாவது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஃபேமிலிக்குள்ளே அதாவது உங்கள் ஓன் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து கரண்ட்டாக வந்து சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ்னால ரொம்ப வந்து ஒரு ஃபைட் பண்ணுற அளவுக்கு, அதாவது ரொம்ப சண்டை போட்டுக்கக்கூடிய அளவில் சிச்சுவேஷன் வந்து இருந்திருக்கலாம். ஸோ அதில் வந்து யாராச்சும் வந்து நீங்கள் இந்த ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து கொஞ்சம் இதை வந்து ரொம்ப உங்களை வந்து ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்சாலும், எவ்வளோ தூரம் ஒரு சாக்ரிஃபைஸ் நேச்சரோடு நீங்கள் செஞ்சாலும் உங்களுடைய அந்த சாக்ரிஃபைஸை வந்து யாரும் வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் அதாவது நான் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன், என்னை வந்து தனிமைப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுடைய மனநிலை. ஸோ இந்த ஃபேஸ் வந்து இது வந்து சம்திங் ஒரு கர்மிக் சிச்சுவேஷன்னால் வந்து இது வந்து உங்களுக்கு இந்த பீரியட் இருக்குது. ஸோ இது வந்து சீக்கிரம் மாறப்போகுது. ஓகேங்களா? ஸோ 10 ஆஃப் கப்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவான கார்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலி ரீயூனியன், அதாவது நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலி கார்டு தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்ல ஒரு சைனாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த பீரியட் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் வந்து நீடிக்காது. ஓகேங்களா? ஸோ வித்தின் 1 வீக் ஆர் 10 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து சன் எனர்ஜி வந்து நீங்கள் எடுங்க. அது மாதிரி வந்து உங்களுடைய த்ரோட் சக்ரா வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. த்ரோட் சக்ரா அண்டு சோலார் பிளெக்ஸஸ், ரூட் சக்ரா அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் தெரிஞ்சதுன்னா, இல்லைன்னா அந்த சோலார் பிளெக்ஸஸ், த்ரோட் சக்ரா, ரூட் சக்ராக்கான அந்த பீஜ் மந்த்ரா வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கான்ஃப்ளிக்ட்ஸு, என்ன சொல்கிறது, வேறு அந்த ரிசன்மெண்ட்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்கெல்லாம் மாறி நல்ல ஒரு பாண்டிங் வந்து ஏற்பட போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எதை பற்றியும் வந்து கவலைப்படாமல் இந்த நல்ல குட் சைன் கிடச்சிருக்கே அப்படின்றத வந்து பிளெஸ்ஸிங்காக வந்து நீங்கள் நினச்சி ஹாப்பியாக இருக்கலாம். இந்த மொமெண்ட்டே வந்து நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து மாற்றிடுங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம அந்த மொமெண்ட்டை வந்து அந்த ஹாப்பி மொமெண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து இன்னும் நல்லா வந்து செரிஷ் பண்ணுற மாதிரி, நல்ல மெமரபுளாக ஆக்கிக்கிற மாதிரி எப்படி நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு போகலாங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த உங்களுடைய இந்த விஷ் வந்து நிறைவேறும். இன்னொன்று 9 ஆஃப் கப்ஸ் கூட வந்திருக்கு. ஓகேங்களா? எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான, நல்ல ஒரு பாசிட்டிவான, மகிழ்ச்சியான எமோஷன்ஸ் தான் வந்து நல்ல சைனாக தான் இருக்குது. மேலும் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் வேறு எதுவும் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடத்தணும், நல்ல ஒரு இது வரைக்கும் ஏதாச்சும் தடைப்பட்டு வந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு இருந்ததுனால அதையும் நடத்துவீங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதை பற்றி பிளானோ, இல்லை வீடு பால் காய்ச்சறது பற்றி ஏதாச்சும் அரைகுறையா வேலைகள் நின்றுருந்தால் அதையெல்லாம் வந்து செஞ்சு முடிப்பீங்க. எஸ்பெஷலி ஏதாச்சும் ஒரு குறிப்பிடத்தக்க ஃபங்க்ஷன் இது வரைக்கும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சி டிலே ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் நடத்தி முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான சைன்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ இதுதான் வந்து பைல் 2 நினச்சவங்களுக்கான மெசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 3, அதாவது நம்பர் 3 நினச்சவங்களுக்கான ரீடிங்.
இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஒரு ஜாப் உங்கள் கேரியர் சம்மந்தமான ஒரு ரீடிங் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதாவது நல்ல ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள். அதாவது வேலைக்கு போகிறதா, இல்லை இல்லை கவர்மெண்ட் ஜாப்னு பார்த்து போயிடுறதா, இல்லைனா ஒரு பிஸ்னஸ்ன்னு செட் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஒரு மல்டிபிள் அதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து குழம்பி போயிருக்கிற மாதிரி இருக்குது. அதனாலே வந்து ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வந்து ஆக்கிக்கிறீங்க நீங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து வேறு யாருடைய சஜஷனையும் வந்து நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்களே வந்து நல்ல ஒரு ஹைலி லீடர்ஷிப் ஸ்கில், பீப்புள் ஸ்கில், நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு பர்சன் தான் நீங்கள். ஓகேங்களா? நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் நேச்சரும் வந்து உங்ககிட்ட இருக்குது. நல்ல டேலண்டடான ஒரு பர்சன் தான் நீங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு யாருடைய சஜஷனும் தேவையில்லை. நீங்கள் தான் வந்து உங்களுக்கான உங்கள் கேரியருக்கான டிசிஷன் வந்து எடுக்கணும். ஏன்னா வந்து மற்றவங்க வந்து உங்களுடைய அந்த டேலண்ட் எல்லாத்தையும் பார்த்து எங்கே நீங்கள் வந்து நல்லா வளர்ந்து வருவீங்களோன்னு உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த சஜஷன் எல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்கள் உட்காந்து உங்களுடைய கெரியருக்கான சாய்ஸை வந்து நீங்கள் எடுங்க. ஸோ இப்போ மென்டலி உங்களுக்குள்ளே கிளாக் ஆகி இருக்கிற அந்த வேண்டாத குழப்பங்கள், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுங்கள் முதல்ல. உங்களுடைய ரூட் சக்ரா, சோலார் பிளெக்ஸஸ் அண்ட் கிரவுன் சக்ரா இது எல்லாத்தையும் வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள். அண்ட் போன ப்ரேயர் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எப்போ வந்து மென்டலி வந்து நல்ல ஒரு காம் அண்டு ஸ்டில்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மொமெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான பெர்ஃபெக்ட் டெசிஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேபி நீங்கள் இதில் சிலர் பார்க்கக்கூடிய பைல் 3 செலக்ட் பண்ணவங்கள சிலர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் நான் போகலாமா அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பைல் 3 செலக்ட் பண்ணவங்க மொத்தத்தில் நீங்கள் எந்த ஒரு கேரியர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போனீங்கன்னாலும் உங்கள் டெசிஷனுக்கு ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டெசிஷன் தான் வந்து கரெக்டாக இருக்க போகுது. ஸோ அது உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் செலக்ட் பண்ணுங்கள். அமைதியாக உட்காந்து நீங்கள் உங்களை மென்டலி உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உட்காந்து அந்த டெசிஷன் எடுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல அபண்டன்ஸ், ஃபினான்சியல் அபண்டன்ஸ் தான் வந்து கொண்டு வரப்போகுது. நல்ல வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் வந்து பைல் 3 நினச்சவங்களுக்கான மெசேஜ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த ரீடிங்கெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.